Hi friends, இன்னைக்கு பாட்டில் கேப்ஸ் வச்சு சூப்பரான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 பாட்டில் கேப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைசோல் பாட்டில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி லைசோல் பாட்டில் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதோட பேலன்ஸ் பாட்டில் தான் இது. ஸோ நான் அந்த லைசோல் பாட்டிலில் இது மாதிரி நான் லீஃப் ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லைசோல் பாட்டில் இல்லைன்னா வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கார்போர்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கார்போர்ட் யூஸ் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸோ இது இப்போ வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேலேயே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வாட்டர் பாட்டில் நம்ம கேப் மூடுற பார்ட்டில் வந்து அதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே இருக்க ரவுண்டாக இருக்கிறத மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் 2 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி 2 எடுத்து வச்சுருக்கேன். அதோட கேப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இப்போ இந்த லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்ததை வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ப்ளூ கன் யூஸ் பண்ணி அது வந்து லீஃப் மாதிரி 3D எஃபெக்ட் இருக்கணுங்கிறக்காக இது மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா இந்த டிசைன் வந்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்து பெயிண்ட் பண்ணுற போதே இதே மாதிரி டிசைன் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இதை விட நீங்கள் இந்த 3D எஃபெக்ட் இல்லாமல் பெயிண்ட்லேயே இது மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்ரு. நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாட்டிலுக்கு வந்து நான் ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரியே இந்த பாட்டிலோட மூடியிலையும் நான் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டிலுக்கு நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பாட்டிலோட கேப்புக்கும் நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கோல்டு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆன்டிக் டிசைனில் இருக்கணுங்கிறக்காக நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கலரோடு அப்படியே விட்டுடலாம். இதுக்கு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த பாட்டிலோட கேப்புக்கு மட்டும் நான் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணியாச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இந்த பாட்டிலை வந்து இந்த லீஃபோடு வச்சு ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த பாட்டிலில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லீஃபில் ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லீஃபில் வந்து அந்த க்ளூ கன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து அந்த கேப் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா க்ளூ அப்ளை பண்ணும்போது கேப் இருக்காது. சப்போஸ் நீங்கள் லீஃபை வந்து டிசைன் பண்ணாமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கேப் இருக்காது. ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி ஒட்டிக்கலாம். இது மாதிரி ஒட்டும் போது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் இடையில வந்து கேப் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ கேப் இருந்துச்சுன்னா இது மாதிரி க்ளூ போட்டு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா வந்து கேப் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ மோஸ்ட்டாக கேப் இருக்காது. எதுக்கும் நீங்கள் ரவுண்டாக இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக கேப் இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த எல்லோ கலர் பாட்டிலில் நீங்கள் மஞ்சள் போட்டு வச்சுக்கலாம், ரெட் கலர் பாட்டிலில் வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி பூஜை ரூமில் வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது மாதிரி போட்டுட்டு நம்ம கேப் யூஸ் பண்ணி இதை வந்து இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு ஆன்லைனில் கடையிலலாம் கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டிலே ஈஸியாக வேஸ்ட்டு திங்ஸை வச்சு பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் எதாவது பூஜை பண்ணுறீங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இது மாதிரி நீங்கள் பண்ணி ரிட்டன் கிஃப்ட் கூட ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டைட்டாக கேப்பை மூடி வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருக்க மஞ்சள் குங்குமம் வந்து கீழே விழுகாது, நல்லா சேஃபாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஆட்டினீங்கனாலும் கீழே உள்ளே இருக்க மஞ்சள் குங்குமம் விழுகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.